அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறை கைதி, அதாவது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு சிறையில் போய் ஒருத்தர் வந்து அடைச்சிருக்காங்க. அவருக்கு வந்து அவங்களோட மனைவி வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து சிறைக்கு போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம வீட்டு பின்னாடி இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடமும் வந்து ஒரே இந்த பாறை அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுனால என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியலையே. அதனால் ஒரு பயிர் வச்சு எதனா ஒன்று பண்ணிக்கலான்னு பார்த்தா கூட எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று வந்து எழுதியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து சிறைக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அந்த லெட்டரை வந்து காவல்துறையினர் படிச்சுட்டு தான் அந்த கைதிக்கு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. இதை படித்த கணவர் வந்து யோசிக்கிறார், ஐயோ நம்ம குழந்தைங்க நம்ம ஒய்ஃப் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவர் வந்து ரிட்டன் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு ஒய்ஃப்க்கு. அதாவது கஷ்டப்படாத, எதனா வந்து அதுக்கு வந்து நான் யோசித்து உனக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற நிலத்துல பின்னாடி அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீ கை வைக்காத. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி இந்த பதுக்கி வச்சுருக்க தங்க கட்டிகள் தான் வந்து அங்கே தான் இருக்குது. அப்புறம் நீ அதை வச்சு அதை நீ பண்ணிட்ட அப்படின்னா வந்து நான் வச்ச இடம் வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு பதில் லெட்டரு. ஸோ இந்த லெட்ரு போயிட்டு ஒய்ஃப்க்கு வந்து சேர்ந்துடுது. சேர்ந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒய்ஃப் ரிட்டன் வந்து இவருக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க. என்னன்னு தெரிலங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏதோ வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சில கும்பல் வந்துட்டு பின்னாடி அந்த இடத்த வந்து சுத்தம் படுத்தி அங்கே இருக்கிற அந்த பாறைல்லாம் வந்து அகற்றிட்டு அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பயிர் வைக்கிற அளவுக்கு வந்து அந்த இடம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு அவர் ரிட்டன் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. யார்? அந்த சிறையில் இருக்கிற அந்த கைதி வந்து எழுதியிருக்காரு. என்னன்னா, அதாவது நான் வந்து அங்கே தங்க கட்டிகள்லாம் வந்து எதுவும் இப்போ இது பண்ணலை, உனக்கு அங்கே வந்து நோண்டினவங்க வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் தான், அதனால தான் நான் வந்து நோண்டி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த இடத்த நோண்டு இது பண்ண இடத்துல வந்துட்டு நீ வந்து பயிர் வச்சு அதன் மூலமாக வந்து எதனா வருமானம் வரும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது புத்திசாலி எங்கே இருந்தாலும் பிழைப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க இந்த கதையில். பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறை கைதி தான், ஆனால் அவருக்கு எவ்வளோ மூளை வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை வந்து உள்ளே அவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஆனால் காவலாளிகள் பாருங்கள் வெளியில் இருக்காங்க, எதையுமே யோசிக்காமல் அவர் சொன்னதை மட்டுமே வச்சு அவங்க வீட்டில் போய் அந்த மாதிரி ரொம்ப பழைய நிலத்தை வந்து உழுது ஸோ அதை வந்து ஒரு பயிர் வைக்கிற அளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் புத்திசாலி எங்கே இருந்தாலும் வந்து பழைச்சிப்பாங்க அப்படின்றது. கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.